ஹாய் ஆல், வெல்கம் டு திவ்யாஸ் இன்ட்ரெஸ்ட். இது ஃப்ரைடே மார்னிங்கோட மினி vlog தான். அன்னைக்கு என்னோட ஹரிபரி மார்னிங்லேருந்து ஒரு குட்டி பிரேக் எடுத்தாச்சு. அவருக்கு ஆஃபீஸ்லேயே அன்னைக்கு லஞ்சுன்னு சொன்னதால லஞ்ச் வேண்டாம், பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் போதும்னு சொல்லிட்டாரு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சம்பா கோதுமை ரவை தான் பண்ணலான்னு அதுவும் நைட்டே பிளான் பண்ணி வச்சுட்டேன். ஸோ மார்னிங் எழுந்தோடனே ஃபஸ்ட்டு வேலை ரொம்ப ரிலாக்ஸ்டாக சுண்டலை நான் குக்கரில் போட்டுட்டு கோதுமை ரவைக்கு தேவையான எல்லாமும் நைட்டே கட் பண்ணி வச்சதால அதையும் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நமக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை யூஸ் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம். என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லாமே போட்டு நம்ம உப்புமா தாளிக்கலாம். என்கிட்ட அன்றைக்கி பச்சை பட்டாணி மட்டும் இருந்ததால் அதை மட்டும் போட்டு எங்கள் அம்மா ஸ்டைலில் சிம்பிளாக நான் அன்றைக்கி செஞ்சுருந்தேன். கடுகுளுத்தம் பருப்பு, கடலப்பருப்பு எல்லாமே தாளிச்சிட்டு அது கூட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி எல்லாமே நல்லா வதங்கினதும் நம்மக்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லாமே நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம பிரியாணிக்கு ஊற்றுற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். 1:2 ரேஷியோவில் பிரியாணிக்கு ஊற்றுவோம். ஆனால் இதுக்கு 1.5 கப் ரவை எடுத்திருக்கோம் அப்படின்னா 2 கப் தண்ணி ஊற்றினாலே போதும். உப்பு தேவையான அளவுக்கு போட்டு தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம ரவையை ஆட் பண்ணிக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பரான சம்பா கோதுமை ரவை ரெடி. ரொம்ப ஹாப்பியாக ப்ளசண்ட்டாக ஸ்லோவாக என்னோடய ஃப்ரைடே மார்னிங்கை ஸ்டார்ட் பண்ணேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.